நம்ம நயன்தாராவுடைய திருமண வீடியோ நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல வெளியாக உள்ள நிலையில அதுல 3 நொடிகள் கொண்ட காட்சியை பயன்படுத்தியதற்காக தனுஷ் சார் தரப்புல இருந்து 10 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக நயன்தாரா ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதனை அடுத்து அவர் 3 பக்க கடிதத்தை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கங்கள்ல பதிவு செய்துள்ள நிலையில அந்த பதிவு தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில இயக்குனர் விக்னேஷ் சிவன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சர்ச்சைக்குள்ளான அந்த காட்சியை ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது இந்த சிறிய காட்சிக்கு தான் 10 கோடி ரூபாய் கேட்டார்களா, அதை இங்கே இலவசமாக பாருங்கள், அன்பை பரப்புங்கள் சார் அப்படின்னு தனுஷ் அவர்களை மறைமுகமாக விமர்சனமுமே பண்ணியிருக்காரு. சோ இந்த விவகாரம் தற்போது கோலிவுட்ல பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. அப்படி விக்னேஷ் சிவன் பரப்பியுள்ள அந்த காட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தைய காலகட்டங்கள்ல தனுஷ் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில வாழுங்கள் வாழ விடுங்கள் அப்படின்ற இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. சோ இந்த வார்த்தையை நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது இந்த வார்த்தையை முதல்ல சொன்னது நம்ம அஜித் சார் தான். நம்ம அஜித் சாருமே சினிமாவுல என்ட்ரியான காலங்கள்ல இதே வார்த்தையை ஒரு மேடையில பேசியிருப்பாரு. இதனடுத்து பல பிரபலங்களுமே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. தனுஷ் அவர்களுமே பயன்படுத்தியிருந்தாரு. சோ அதனை சுட்டிக்காட்டி தற்போது விக்னேஷ் சிவன் அவர்கள் அந்த காட்சியை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிருக்காரு. இதனால தற்போது விக்னேஷ் சிவன் நயன்தாரா தம்பதி தனுஷுக்கு மறைமுகமாக இப்படி பதிலடி கொடுக்கறாங்களே அப்படின்னு சோஷியல் மீடியாக்களுமே பேசப்பட்டு வருது. இது போன்ற நம்ம அதிசர பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.